வணக்கம் செல்லக்குட்டிகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. இன்னைக்கு நாம் பட்டாம்பூச்சி தேவதை சிறார் கதைகளில் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதியிருக்கிற கதையிலிருந்து புரியாத கிளி அக்கா அப்படின்ற கதையை தான் நாம் கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? தரையிலிருந்து எடுத்து போன குச்சியெல்லாம் அழகாக கூடு செஞ்சு தன் வீட்டை தயார் செஞ்சது நம்ம மைனா கூடு கட்டியிருந்த பன்னீர் மரத்தில் பல கிளைகளில் குருவிகளும் கிளிகளும் இருந்துச்சு. அந்த கூட்டை எங்கே தெரியுமா கட்டிருந்துச்சு? நம்ம உண்டிக்கோல் செய்வோம்ல, அந்த உண்டிக்கோல் செய்கிற மாதிரி கிளை இருக்குல்ல, அந்த கிளை மேலே கட்டியிருந்தது. ஒரு நாள் 2 எக்கு டபக்குன்னு அழகாக முட்டை போட்டுச்சு. அது பார்க்கறதுக்கு வளவளப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அந்த முட்டையை மேலே உட்காந்து அடையும் காத்துச்சு. அப்படி காத்துட்டு இருக்கும்போது 2-3 வாரத்தில் முட்டையிலிருந்து அழகாக மைனா குஞ்சு வெளியே வந்துச்சு. எப்படி தெரியுமா கத்துச்சு? கீச் கீச் அப்படின்னு சத்தம் போட்டிருந்தது. என்ன குழந்தைங்களே, உங்களுக்கு பசிக்குதா? கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்காக நான் போய் உணவு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மைனா பறந்து போச்சு. பறந்து போனால் பக்கத்தில் ஒரு வயலில் நல்லா சிவப்பா குண்டு குண்டா தக்காளி தானியம் எல்லாம் பச்சை பசேன்னு இருந்தது. மைனா இங்கே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி பறந்து தூரமாக போனால், கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே ஒரு வயலில் பல பயிர்கள் எல்லாம் பூச்சி அரிச்சினான இலைகளும் சேர்ந்துருந்தது. பூவில் நிறைய தானியமும் இருந்தது. டொக்குன்னு மண்ணை போய் தள்ளின உடனே மண்புழுவும் இருந்துச்சு. அதையும் கிளறி தானியம் மண்புழு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு பறந்து பறந்துச்சு. அதுக்கிடையில் இங்கே கூட்டில் கீச் கீச் கட்டிட்டு இருந்த அந்த மைனா குட்டி, என்னடா நமக்காக அம்மா உணவு எடுக்க போன அம்மா இன்னும் காணமே அப்படின்னு பயந்து போய் கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னது, மைனா கூட்டிலேருந்து குஞ்சுல சத்தம் அதிகமாக வருது அப்படின்னு யோசிச்சுட்டு பச்சைக்கிளி ஒன்று கிட்ட போகுது. என்ன குழந்தைங்களா, ஏன் சத்தம் போடுறீங்க? அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அதுவரை பசியாக இருந்தால் இந்த பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா குண்டாக இருக்கிற தக்காளியை கொடுக்குறாங்க. மைனா கொஞ்சம் நன்னி சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மைனா பறந்து வந்துடுது. அம்மா அம்மா, ரொம்ப பசியாக இருந்தோமா, இந்த கிளியத்தை கொடுத்த தக்காளியை 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு. சரி அந்த பழத்தை சாப்பிட வேணாம், இதோ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்ல, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனா கொடுக்குது. குஞ்சுகள் 2 கொஞ்சமாக தானியங்களை சாப்பிடுது. அம்மா, கிளியத்தை கொடுத்த பழத்தை விட இந்த தானியங்கள் ரொம்ப ருசியாக இருக்குமா அப்படின்னு. ருசியாக மட்டும் இல்லை, சத்தாவும் இருக்கும். அம்மா, கிளியத்தை கொடுத்த பழத்தில் சத்து இருக்காதா அப்படின்னு ஒரு குட்டி மைனா கொஞ்சம் கேட்குது. கிளியத்தை கொடுத்த பழத்தில் தக்காளியில் சத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு மைனா சொல்லிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த பச்சை கிளிக்கு மைனா கூட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடிச்சு. பறந்து வந்து கிட்ட உட்காருது. என்ன மைனா, நான் கொடுத்த பழத்தை விட நீ கொண்டு வந்த தானியம் தான் அதிக சத்தாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுச்சு. உடனே மைனா, ஐயோ கிளியக்கா, என்னை தவற புரிஞ்சுக்கிற வேணாம், நீங்கள் என் குழந்தைங்க பசி தீர்க்கறதுக்காக தான் பழம் கொடுத்தீங்க, ஆனால் அதில் சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த பழம் மலட்டு பழம் அப்படின்னு. என்னது, நீ சொல்கிறது புதுசாக இருக்குது, எனக்கு புரியவும் இல்லை, புரியும்படி சொல்லு அப்படின்னு கிளியக்கா கேட்குறாங்க. கிளியக்கா, நமது பன்னீர் மரத்து பக்கத்தில் உள்ள வயலில் தக்காளியும் பயிர் வகையும் பயிரிட்டுருக்காங்கல்ல, அது ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு. நமக்கு கிட்டே இருக்குன்றதால நாம் அதை போய் எடுத்து சாப்பிட்றோம், ஆனால் அதில் சத்து கிடையாது. மைனா முகத்தையே பார்த்துட்டு இருந்தது கிளி. இங்கே விளையிற எல்லாத்துக்குமே செயற்கை உரமும் ரசாயன மருந்தும் போடுறதால பார்க்குறதுக்கு செழிப்பாக இருக்குக்கா, ஆனால் ஒரு இலையில கூட பூச்சி இல்லை, வெட்டுக்கிளி இல்லை, இலை எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குது. இந்த உணவை சேகரித்தோம்னா நமக்கு சத்தான உணவாக இருக்காதக்கா அப்படின்னு சொல்லுது. ஓ, செயற்கை உரம் ரசாயன மருந்து எல்லாம் எப்படி நீ கண்டுபிடிக்கிற? அக்கா, நான் தான் சொன்னேன்ல, பூச்சி அரிக்கவே இல்லை, அது இல்லாமல் நம்ம வெட்டுக்குள்ளி கூட வரலக்கா அப்படின்னு சொன்னோடனே கிளி தெரிஞ்சுக்கிச்சு. ஆமாம், மண்புழு கூட இல்லைல்ல, மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு மண்புழு அவசியம் வேணும்ல. மைனாவும் கிளியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கேற்ற மற்ற பறவைகளும், அடடா, இது தெரியாமல் இங்கே இருக்கும் பழங்களையும் தானியங்களையும் சாப்பிட்டு வந்தோமே, இனி இயற்கையான உரங்களை கொண்ட உணவுகளே சேகரிப்போம், அவற்றையே சாப்பிடுவோம்னு எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துச்சு. ஆமாம், எங்களுக்கும் செயற்கை பழங்கள் வேணாம்,
இயற்கை கிடைக்கும் உணவுகளே போதும் அப்படின்னு சொல்லி மைனா குஞ்சுகளும் அம்மா கொண்டு வந்ததை சாப்பிடுச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்திய சரவணனத்தை. பாய்.